அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சொல்றாங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. 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 ராமதாஸ் முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அது தொடர்பான கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், இது குறித்த முழு விவரங்கள். அச்சலா வணக்கம். தமிழக முதலமைச்சரை சந்திக்க போவதாக டாக்டர் ராமதாஸ் சந்திக்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த தகவலுக்கு அவர் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை வந்திருக்கின்றார். தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது மகள் இல்லத்தில் அவர் தங்கி இருக்கின்றார். வெளியில் வந்த அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதாவது, நீங்கள் தமிழக முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வருகிறதே, நீங்கள் சந்திக்க போகிறீர்களா என்ற கேள்விக்கு தான் நேரம் கேட்கவில்லை என்றும் தான் முதலமைச்சரை சந்திக்கும் திட்டம் தற்போது இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று தமிழக முதலமைச்சரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் OPS ஆகிய இருவரும் அடுத்தடுத்து சென்று சந்தித்த நிலையில் அரசியலில் அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது, ஒரு பேசு பொருளாக மாறியது. அவர்கள் இருவரும் அரசியல் சம்பந்தமாக சென்று பார்த்தார்களா அல்லது உண்மையிலேயே உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக மட்டுமே சென்று பார்த்தார்களா என்ற ஒரு சந்தேகமும் அது தொடர்பான விவாதங்களும் தொடர்ந்து இணையதளங்களிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சூழலில் தைலாபுரத்திலிருந்து டாக்டர் ராமதாஸ் புறப்பட்டு சென்னை வந்திருப்பதே முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திப்பதற்காகத்தான் என்று நேற்று இரவிலிருந்து ஒரு தகவல் உலவிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த தகவல் உண்மைதானா என்பது அவரிடமே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இன்று முதலமைச்சரை சந்திப்பதற்கு தான் நேரம் கேட்கவில்லை என்றும் முதலமைச்சரை சந்திக்க போவது இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.